போஸ்ட்மார்ட்டம் ஃபீவர், பிரசவம் ஆன பிறகு வரும் காய்ச்சல். ஸோ இதற்கான காரணங்கள் என்னென்ன? வணக்கம், நான் டாக்டர் பிரியதர்ஷினி, வரம் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், ஹொசூர். நிறைய பேருக்கு வந்து குழந்தை டெலிவரி ஆகிடும். ஸோ இவ்வளோ நாள் நம்ம கர்ப்பிணி பெண்களுக்கு வர பிரச்சனைகள் அந்த மாதிரி நிறைய கேட்டிருக்கோம். பட் நிறைய பேர் வந்து பிரசவம் ஆனதுக்கப்புறம் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ் என்ன? காமனாக வர்றது வந்து ஃபீவர். ஸோ பிரசவம் ஆன பின்னாடி வந்து வர காய்ச்சல், நிறைய டவுட்ஸ் இருக்கும் அந்த காய்ச்சலை பற்றி. ஸோ எதனால் அந்த காய்ச்சல் வரலாம்? முக்கிய காரணங்கள் இந்த காய்ச்சல் வர்றதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒருவேளை சுகப்பிரசவமா இருக்கட்டும், இல்லை சிசேரியன் ஆகட்டும், அந்த கையில் போட்டிருக்கிறதுல ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கும். அதாவது ப்ராப்பரா செப்டிக் காஷன்ஸ் இல்லாம பண்ணும்பொழுதோ, இல்லை வந்துட்டு அவங்க ப்ராப்பரா கேர் பண்ணிக்காம பர்சனல் ஹைஜீன் இல்லாம இருக்கும் பொழுதோ அந்த தையல் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ எப்பவுமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து டாக்டர்கிட்ட போனோம்னா அவங்க ஊன் சைட் செக் பண்ணுவாங்க, அதுல ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிருக்காங்க. இன்னொன்று காமனஸ்ட் வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், அதாவது சிறுநீர் பையில தொற்று. சிறுநீர் பையில தொற்று எதனால வருது? என்னமோ நம்ம ஊர் சைட்ல நிறைய மூட நம்பிக்கை இருக்கு. ஸோ தண்ணி நிறைய குடிக்கக்கூடாது, தண்ணி நிறைய குடிச்சா சீல் படிக்கும்ட்டு. கண்டிப்பா கிடையாது. ஈவன் ஆஃப்டர் டெலிவரி, நார்மல் ஆகட்டும் சிசேரியன் ஆகட்டும், கண்டிப்பா தண்ணி நிறைய குடிக்கிறது ரொம்பவே அவசியம். தண்ணி நிறைய குடிக்கும் போது அந்த புண்ணுக்கு போகக்கூடிய ரத்த கெப்பாசிட்டி, ரத்த ஃப்ளோ எல்லாம் அதிகமாகி புண்ணு சீக்கிரம் ஆறும். ஸோ கண்டிப்பா தண்ணி வந்து நிறைய மினிமம் 3 to 4 liters ஒரு நாளைக்கு குடிக்கணும். ஸோ இன்னொன்று காமனஸ்ட் இந்த மாதிரி டெலிவரி ஆனவங்களுக்கு வர ஃபீவர் வந்து பிரஸ்ட் என்கார்ஜ்மெண்ட், அதாவது மார்பகத்துல பால் கட்டிக்குது. நிறைய குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா பால் சரியா குடிக்க மாட்டாங்க. பிறந்தோடனே அவங்களுக்கு வந்து அந்த பால் குடிக்கிறதுக்கான திறன் கம்மியா இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்? பால் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும்போது அவங்களோட பால் கட்டிக்கும். ஸோ மார்பகத்தை ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். மார்பகம் ரொம்ப வெயிட்டா இருக்கு, பெயினோட இருக்கு அப்படின்னா கண்டிப்பா டாக்டர் வந்து அந்த மார்பகத்துல பால் கட்டி இருக்கிறத ரிலீஸ் பண்ணி விடுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் காய்ச்சல் வரதுக்கான காமனஸ்ட் ரீசன்ஸ். தேங்க்யூ.